ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி கதைக்களத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அக்பர் பேர்பால் பற்றிய கதைகளில் நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்திரமே வெல்லும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த கதையை பார்க்க போகிறோம். குட்டீஸ், பார்க்கலாமா? பொதுவாக போர் புரிபவன் எதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டார் அக்பர் சக்கரவர்த்தி ஒரு நாள். அந்த கேள்விக்கு உடனே பதிலளித்தார் பீர்பால். தந்திரத்தை கையாண்டால் மகத்தான வெற்றி பெறலாம் என்றார். இவ்விதம் கூறவும் சக்கரவர்த்தி பெரிதும் ஆச்சரியப்பட்டார். எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கும்போது தந்திரம் என்று கூறுகிறாரே என்று எண்ணி, சரி பீர்பால், நீ இதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கூறினார் அக்பர் சக்கரவர்த்தி. கட்டாயம் நிரூபித்து காட்டுகிறேன், எப்படி வேண்டுமானாலும் சோதனை செய்யலாம் என்று கூறினார். மறுநாள் ஒரு மூர்க்கத்தனமான மத யானை ஊருக்குள் புகுந்து விட்டது. யாருமே அதன் பக்கம் துணிந்து செல்லவில்லை. பீர்பால் தைரியமாக சென்றார். ஆம், நிராயுதபாணியாகத்தான் சென்றார். அவரிடம் ஏது ஆயுதங்கள்? ஆயுதம் எதுவுமின்றி நின்ற பீர்பாலை நோக்கி அந்த மதம் பிடித்த யானை விரைந்து வந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தார். சிறிது தொலைவில் உள்ள குப்பை மேட்டில் ஒரு நாய் செத்து கிடந்தது. வேறு வழி எதுவும் தெரியாததால் அந்த நாயை, செத்த நாயை எடுத்து சுழற்றி அந்த யானையின் முகத்தை நோக்கி வீசினார். செத்த நாயை இவ்விதம் வீசியதும் யானை மிரண்டு போய்விட்டது. செத்த நாயின் நாற்றம் அதற்கு பிடிக்கவில்லை. எனவே அந்த வழியே திரும்பி ஓடிவிட்டது. செத்த நாயை தூக்கிட்டு வீசின உடனே என்ன ஆயிடுச்சு? யானைக்கு அந்த வாழையை பிடிக்காம வந்த வழியே ஓடியே போயிடுச்சு. ஒரே ஓட்டம். பீர்பாலை நோக்கி ஓடி வந்த யானை திடீரென்று திரும்பி ஓடியதும் சக்கரவர்த்தி பெரிதும் மகிழ்ந்தார். பீர்பால் சமயோஜிதமாக நடந்த அந்த செத்த நாயை யானையின் மீது வீசி எறியாவிட்டால் நிலைமை விபரீதமாகி இருக்குமே என்று எண்ணினார். தந்திரத்தை கையாண்டதால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்று கூறிய பீர்பாலை பற்றி எண்ணி மகிழ்ந்தார் அக்பர். பாராட்டி அவருக்கு பரிசுகளை வழங்கினார் அக்பர் சக்கரவர்த்தி. என்ன குட்டீஸ், தந்திரமே வெல்லும் கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.